எனக்கு மீண்டும் ஒரு பக்கவாதம் ஏற்படும் என்ற கவலை உள்ளது. முதல் ஆண்டில் நான் அதிகமாக கவலைப்பட்டேன். ஆனால் மெதுவாக மெதுவாக நான் ஒரு இரண்டாம் நிலை என்று நினைத்தேன். நீங்கள் பக்கவாதத்தை பற்றி கவலைப்படாமல் வேறு விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறீர்கள். நான் இப்போது பல விஷயங்களுக்கு மாத்திரைகளில் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியிருக்கிறது. பக்கவாதம் தவிர இதயம், கொழுப்பு, உயர் இரத்த அழுத்தம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நீங்கள் அவற்றை தவிர்க்க முயற்சிக்கிறீர்கள். நிச்சயமா இல்லை. என் சைவ உணவு முறையை நான் இன்னும் பின்பற்றுகிறேன். ஆனால் நான் இப்போது இலைகள் கொண்ட காய்கறிகளை சாப்பிடுவதில்லை. அதுவே எனக்கு மீண்டும் பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்க நான் உடற்பயிற்சி செய்கிறேன். என் இரத்த பரிசோதனைகளை சரிபார்க்க முயற்சிக்கிறேன். இரத்த அழுத்தத்தை முறையாக சரிபார்க்கிறேன். நான் இப்போது எடுக்கும் மருந்துகள் வார்ஃபரின், கொழுப்பு மாத்திரைகள், இதய மாத்திரைகள் மற்றும் உயர் இரத்த அழுத்த மாத்திரைகள். அவற்றை முறையாக எடுத்துக்கொள்கிறேன். அதுவே நீங்கள் அதனுடன் வாழ வேண்டும். நான் என் உணவு முறையிலும் எங்கள் குடும்ப உணவு முறையிலும் பல மாற்றங்களை செய்துள்ளேன். நாங்கள் இப்போது ஆலிவ் எண்ணெயில் சமைக்கிறோம். நாங்கள் அதிகமாக வெண்ணெய் பயன்படுத்துவதில்லை. நாங்கள் எண்ணெயில் பொரிக்கிறோம். அதிகமாக பொரித்த உணவுகளை சாப்பிடுவதில்லை. மேலும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பருப்புகள் போன்றவற்றை சாப்பிடுகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்ய முயற்சிக்கிறேன். வீட்டிலிடத்தில் ஓடுகிறேன். என் கைகளால் உடற்பயிற்சி செய்கிறேன். நான் யோகா செய்தேன். எனவே யோகாவின் சில இயக்கங்களை பயிற்சி செய்வேன். ஃபனஸ் வாரத்தில் 3 முறை ஜிம்மிற்கு செல்வேன். அது குறைந்தது. ஆனால் நான் இன்னும் என் வேலைக்காக பாம்ப்ளெட்களை வழங்கும்போது உடற்பயிற்சி செய்கிறேன். என் வீடுகளில் விற்பனை செய்வது மற்றும் சொத்துக்களை பிரபலப்படுத்துவது. எனவே அந்த வகையில் நான் கொஞ்சம் வேலை நடக்கிறேன். ஆம். அதுவே யாராவது தங்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் அல்லது பக்கவாதம் ஏற்படும் பயம் உள்ளவர்கள், அவர்கள் இரத்த அழுத்தம் உள்ளதென்றால் அதை முறையாக சரிபார்க்கவும் மருந்து எடுத்துக்கொள்ளவும். நீங்கள் தலைவலி இருந்தால் கண்டிப்பாக அதை சரிபார்க்கவும். நீங்கள் உணர்ந்தால் அல்லது நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் எனக்கு நினைக்கிறேன் இரத்த அழுத்தம் முக்கியமான அறிகுறி. உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம் என்று. உயர் இரத்த அழுத்தம் உள்ள யாருக்கும் அல்லது அதை சரிபார்க்கவும் மற்றும் முறையாக சரிபார்க்கவும் என்று நான் அறிவுறுத்துவேன். தடுப்பது. உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது எளிதாக தெரிகிறது. ஆனால் பக்கவாதத்திற்கு பிறகு மீண்டும் வருவது மிகவும் கடினம். நான் யாருக்காவது தரக்கூடிய ஆலோசனைகள் என்னவென்றால், 40 அல்லது 50 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு வருடாந்திர சோதனைகள் அவசியம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று நினைக்க வேண்டாம். ஏனெனில் எனது நிலைமையில் நான் ஆரோக்கியமாக இருந்தேன் என்று நினைத்தேன். ஆனால் உண்மையில் எனக்கு முறையற்ற இதய துடிப்பு இருந்தது. அதை நான் அறியவில்லை. அதனால் நீங்கள் கவனிக்கவில்லை என்று நினைத்தால் தலைவலி, மயக்கம், அதிக சோர்வு அல்லது நன்றாக தூங்க முடியாத நிலை இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். எனது நிலைமையில் எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு முன் எனது உடல் 4 வாரங்களுக்கு முன்பு எச்சரிக்கை சிக்னல் கொடுத்தது. மதிய உணவுக்கு பிறகு வீட்டிற்கு திரும்பிய போது மயக்கம், தலைவலி மற்றும் இடது பக்கத்தில் பலவீனம் இருந்தது.
இது ஸ்ட்ரோக் அறிகுறி அல்லது எச்சரிக்கை என்று எனக்கு தெரியவில்லை. மேலும் எனக்கு வாந்தி ஏற்பட்டது. இது உணவு விஷத்தன்மை என்று நினைத்தேன், ஏனெனில் நான் மதிய உணவு சாப்பிட்டேன். இதனால் ஸ்ட்ரோக் அறிகுறிகள் மற்றும் எச்சரிக்கை சிக்னல்களை புறக்கணித்தேன். எனவே உங்கள் உடலில் எந்த பகுதியையும் கட்டுப்படுத்த முடியவில்லை அல்லது காரணமின்றி கடுமையான தலைவலி இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். நான் மறுபடியும் ஸ்ட்ரோக் ஏற்படுமோ என்று கவலைப்படுகிறேன். ஆனால் எனது மருத்துவர் எனக்கு தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கொண்டால் ஸ்ட்ரோக் ஏற்படுவதை குறைக்கலாம் என்று கூறினார். எனது மருத்துவர் எனக்கு சர்க்கரை நோய் மற்றும் கொழுப்பு அளவை கவனிக்க வேண்டும் என்று கூறினார், ஏனெனில் அவை ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறினார். எனது சர்க்கரை நோயை குறைக்க மருந்துகள் எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் மாதந்தோறும் இரத்த பரிசோதனை செய்து இரத்த உறைவு பிரச்சனை உள்ளதா என்று பார்க்கிறேன். 3 மாதங்களுக்கு ஒரு முறை கொழுப்பு அளவு மற்றும் சர்க்கரை நோய் மற்றும் இரத்த நிலைமைகளை பரிசோதிக்கிறேன். நான் உண்மையில் பரிந்துரைக்கிறேன், உங்கள் மருத்துவரை அணுகவும். உங்களுக்கு ஏதேனும் தலைவலி அல்லது இதய பிரச்சனை இருந்தால் உங்கள் மருத்துவரை நேரடியாக அணுகவும். நான் தவறியதை நீங்கள் செய்ய வேண்டாம். இது எனது ஆலோசனை. உங்கள் மருத்துவரை நேரடியாக அணுகவும். அவர்கள் உங்களுக்கு என்ன தவறு என்று கூற முடியும். இதய நோய் அல்லது ஸ்ட்ரோக் ஏற்படுமா என்று கூற முடியும். எனது ஆலோசனை இதுதான். எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கு முன் மருத்துவரை அணுகாததற்கான காரணம் அது மிகவும் செலவாக இருந்தது. ஆனால் இப்போது நான் உணர்கிறேன் மருத்துவரை அணுக வேண்டும். நம் உணவுகளுக்கு செலவழித்த பணத்தை மருத்துவரை அணுகுவதற்கு செலவழிக்கலாம். நான் சொல்ல விரும்புகிறேன், புகையிலை அல்லது மது போன்றவற்றில் பணத்தை செலவழிக்க விரும்பினால், உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் உங்கள் மருத்துவரை நேரடியாக அணுகவும். அது பணத்திற்கு மதிப்புள்ளது. நீங்கள் நல்லது என்று நினைக்கும் பிற விஷயங்களில் செலவழிப்பதை விட என்ன பாருங்கள். இந்திய ஸ்டன்பீச்சுவரை அணுகியிருந்தால் இது நிகழ்ந்திருக்காது அல்லது அவர் என்னை கண்டறிந்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் அங்கு செல்லாததால் எனக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டது. எனவே எனது ஒரே ஆலோசனை உங்கள் பணத்தை செலவழிக்கவும். நீங்கள் நினச்சா உங்கள் உடல் நலம் சரியில்லையா அல்லது ஏதாவது பிரச்சனையா? ஆம், தலைவலி, மங்கிய பார்வை, உடனே உங்கள் மருத்துவரை அணுகவும். அதை மதுபானம் அல்லது புகைப்பிடிப்பில் வீணாக்காதீர்கள். அதுதான் எனது ஆலோசனை. நான் உங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய பரிந்துரைக்கிறேன். குறிப்பாக உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொழுப்பு சத்து ஆகியவற்றை பரிசோதிக்க வேண்டும். எனக்கு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை சென்று அதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும். இது போன்ற விஷயங்களை தடுக்க, பக்கவாதத்தை தடுக்க. ஏனெனில் சில நேரங்களில் மருத்துவர் எனக்கு உயர் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பு சத்து உள்ளது என்று கூறினாலும் நான் உணரவில்லை. அது பக்கவாதத்தை ஏற்படுத்தக்கூடும். நான் என் வாழ்க்கை முறையை மாற்றியுள்ளேன். நான் எனது உணவு பழக்க வழக்கங்களை மாற்றியுள்ளேன். நான் ஆரோக்கியமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுகிறேன். எனது மன அழுத்த நிலை அது மன அழுத்தத்திலிருந்து மன அழுத்தமில்லாத நிலைக்கு மாறியுள்ளது. அதை பொறுத்தவரை நான் முழுமையாக அந்த சாதாரண விஷயங்களை மீண்டும் செய்யத் தொடங்குவேன், ஆனால் வெவ்வேறு முறையில் செய்வேன். உங்கள் முழு வாழ்க்கை முறை மாறிவிட்டது மற்றும் நீங்கள் செய்யும் விதம் மற்றும் நீங்கள் செய்யும் விதம் சமற்று நீங்கள் சாப்பிடுறது, நீங்கள் சாப்பிடாதது. எனவே நீங்கள் அந்த அனைத்து விஷயங்களையும் உணர்கிறீர்கள். நான் தற்போது எடுத்து வரும் மருந்துகள் ஆஸ்பிரின், கொழுப்பு சத்துக்கான லிபெக்ஸ் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான இனாபேஸ்.
நான் ஆரம்பத்தில் வார்ஃபரின் எடுத்துக்கொண்டேன், ஆனால் அதை நிறுத்துவதற்கு உறுதியாக இருந்தேன். மட்டுமே அதை பொறுத்தவரை மருந்துகள் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னால், நான் உண்மையில் மருத்துவரின் ஆலோசனையை கேட்குறேன். நான் ஆலோசனையை கேட்குறேன், மருந்து கேட்குறேன். நீங்கள் இந்த விஷயங்களை பற்றி உறுதியாக இல்லை எனில் கேளுங்கள். மருந்துகள் எதற்காக என்பதை கேளுங்கள். அது எனக்கு உதவியது. எனவே மருந்தை எதற்காக எடுத்துக்கொள்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள, உங்கள் மருந்தை எப்போதும் எடுத்துக்கொள்வது. மற்றும் பக்க விளைவுகள், எனக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை. மற்றும் எனக்கு மாஸ்டர் பக்க விளைவுகள் இருக்க, சிவம்பாய்கள் இருக்கலாம், ஆனால் எனக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை. மேலும் நான் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்கிறேன் ஏனெனில் இது எனக்கு மற்றொரு பக்கவாதத்தை தடுக்க உதவுகிறது என்பதை நான் அறிவேன். மற்றொரு பக்கவாதம் வராமல் தடுக்க நான் உறுதியாக இருக்கிறேன். மருந்துகளை எடுத்துக்கொள்வது மற்றொரு பக்கவாதம் வராமல் தடுக்க உதவும். நான் என் உணவு பழக்கங்களை ஆரோக்கியமான உணவு பழக்கமாக மாற்றியதில் சில விஷயங்கள்: முறைப்படி சாப்பிடுவது, அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடுவது, சர்க்கரை மற்றும் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் கொழுப்பு சத்து ஆகியவற்றின் அபாயத்தை அதிகரிக்கும் அனைத்து உணவுகளையும் நான் சாப்பிடுவதில்லை. அதிகமாக உடற்பயிற்சி செய்வது மற்றும் அதில் எல்லாம் மிகவும் முறைப்படி இருப்பது. எனது உடல் செயல்பாட்டு நிலைகள் மாறிவிட்டன மற்றும் நான் மிகவும் முறைப்படி இருக்கிறேன். அதிகமாக நடைபயிற்சி, நீச்சல், எனக்கு நீச்சல் பிடிக்கும். மற்றும் உடற்பயிற்சி சில நேரங்களில் அதை பொறுத்தது. சில நேரங்களில் நான் அதை தினமும் வாரத்தில் 5 நாட்கள் பேஸ் பண்ண முடியும் என்று நினைக்கிறேன். ஆனால் இல்லை என்னிலே குறைந்தபட்சம் வாரத்தில் 3 நாட்கள் முறைப்படி செய்ய முயற்சிக்கிறேன் மற்றும் தொடர்ந்து இந்த உடற்பயிற்சியை செய்வது. ஆனால் நடைபயிற்சி மிகவும் நல்லது. நீண்ட நடைபயிற்சி, 1 மணி நேர நடைபயிற்சி, மிதிவண்டி ஓட்டுதல் மற்றும் நீச்சல், அதுதான் நான் செய்கிறேன் மற்றும் ரசிக்கிறேன். பக்கவாதம் ஏற்படும் அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கு முன், குறிப்பாக என்னை போன்றவர்கள், மூத்தவர்கள், 40 மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் அவ்வப்போது ஆரோக்கிய பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்பதே நான் தரும் ஆலோசனை. உங்களுடைய மருத்துவரை அணுகி சரியான உணவுகளை சாப்பிடுங்கள். உங்கள் எடையை கவனியுங்கள். நீங்கள் உடல் நலம் இல்லையா அல்லது மருந்து எடுத்துக்கொள்கிறீர்களா என்றால் உங்கள் மருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சுமாராக செய்யுங்க. நான் புகைப்பிடிச்சேன். பிரமில்லை, நான் புகைப்பிடிப்பவர்களை வெளியே வரவிடுறதில்லை. எனவே நான் நிறைய பணத்தை சேமித்தேன். எனவே இதோ நான் என் உணவு பழக்கத்தை மாற்றியது. நான் அனைத்து கொழுப்புகளை நீக்கினேன். ஒன்றும் நான் வெண்ணெய் வைத்திருந்தேன், ஆனால் இப்போது அது மார்ஜரின் மட்டுமே. மற்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நான் பழைய உணவுகளை சாப்பிடுவேன். அதை முற்றிலும் நிறுத்திவிட்டேன். நான் சர்க்கரை இப்போது மற்றும் சாப்பிடுகிறேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது அப்படி. ஆனால் நான் முன்பு சாப்பிட்டது போல அல்ல. நான் இப்போது அதிக காய்கறிகளை சாப்பிடுகிறேன். நான் அதற்கு பழகிவிட்டேன், ஏனெனில் நான் அதை உயிருடன் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் மற்றும் நான் அதற்கு பழகிவிட்டேன். மற்ற விஷயம் நான் விட்டுவிட்டது புகைப்பிடித்தல். அதை விட்டுவிடுவது கடினம். நான் கடைக்கு செல்ல முடியவில்லை. எனவே என் குழந்தைகள் எனக்கு உதவினார்கள். அவங்க சொன்னாங்கம்மா, இல்லை அப்பா, அவங்க எனது புகைகளை எடுத்து அவற்றை வெளியே எரிஞ்சிட்டாங்க. அவங்க எனக்கு கார் ஓட்ட முடியாது, கடைக்கு செல்ல முடியாது என்று தெரிந்தது. எனது குழந்தைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவங்களுக்கு எனக்கு எவ்வளோ விருப்பம் இருந்தது என்பதை பார்த்தார்கள். புகைப்பிடிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் நலமடைய விரும்பினால் நீங்கள் இதை இல்லாமல் 1 வருடம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போது சில காய்கறிகளை முயற்சிக்கவும். எனவே அது அனைத்தும் அழகாக ஜிக்ஸா போல காய்கறிகள் விழுந்து சுவை மொட்டுகள் மீண்டும் வந்தன. புகைப்பிடிக்கவில்லை. அது எனக்கு மிகவும் நன்றாக வேலை செய்கிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றும் அதுதான் நான் புகைப்பிடிப்பவர்களுக்கு தரும் ஆலோசனை. முடியாது, நீங்கள் முயற்சிக்க வேண்டும், நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அது கடினம். நான் அறிந்திருப்பேன். சில புகைப்பிடிப்பவர்கள் அது மிகவும் கடினம், அவர்கள் மீண்டும் அதில் இருப்பார்கள். ஆனால் இப்போது நான் ஒன்று எடுத்தது 6 மாதங்கள் ஆகிவிட்டது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். மற்றும் அது ஒரு நீண்ட காலம். குறிப்பாக என்னை போன்ற ஒரு கடுமையான புகைப்பிடிப்பவருக்கு
மற்றும் சில நண்பர்கள் எனது முகத்தில் நிறம் காண ஆரம்பித்துள்ளனர். முன்பு எனக்கு நிறமில்லை, வெறும் இறந்தது போல இருந்தது. பெடெல்லாம் அதிலும் உள்ளது. மற்றொரு விஷயம், உங்கள் மேக்கப்புக்கு நல்லது. நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்த விரும்பினால். பகவாதம் ஏற்பட்ட பிறகு, அவற்றை ஏற்படுத்தும் காரணங்களை பற்றி அறிந்த பிறகு, என் உயர் கொழுப்பு சத்து காரணமாக அதை மாற்றினேன். மருத்துவர் அதை கண்காணிக்கிறார். எனவே நான் சரியான உணவுகளை சாப்பிடுவதை உறுதிப்படுத்துகிறேன் மற்றும் மருந்தை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட அளவு உடற்பயிற்சி செய்கிறேன். அது பகுதியை சுற்றி நடப்பது மட்டுமாக இருந்தாலும் அல்லது சிறிய குடிசைக்கு பல முறை சென்று திரும்பவும் ஏதாவது இருக்கும் வரை. பகவாதம் வராமல் தடுக்க நான் மக்களுக்கு ஆலோசனை வழங்குவேன். அவர்கள் ஆரம்ப வயதிலிருந்தே முறைப்படி கொழுப்பு சத்து பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று கூறுவேன். என்ன ஆரோக்கியமான உணவு மிக முக்கியம். உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உடற்பயிற்சியும் அவசியம். சாப்பிடுவதை குறைக்க வேண்டும், ஏனெனில் எனக்கு உணவு மிகவும் பிடிக்கும். ஆனால் இப்போது நான் ஒரு சிறிய பகுதியை தினமும் சாப்பிடுகிறேன். மற்றும் நான் என் மருந்தை கவனமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அவை நான் மிகவும் கவனமாக இருக்கும் விஷயங்கள். அதை பற்றி நான் கவனமாக இருந்தால் எனக்கு மீண்டும் ஒரு பக்கவாதம் வராது என்று நினைக்கிறேன். ஆனால் நான் கவனக்குறைவாக இருந்தால் அது எனது தவறு, வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக எனது கவனக்குறைவு. நான் மாதந்தோறும் மருத்துவரை சந்திக்கிறேன். இந்த மாத்திரைகளுக்காக அவர்கள் எனக்கு ஒரு வருடத்திற்கு மாத்திரை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு 20ஆம் நாளும் நான் திரும்பி சென்று மாத்திரைகளை புதுப்பிக்கிறேன் மற்றும் மருந்துகளை புதுப்பிக்கிறேன். அவர்கள் அதை செய்யும் பொழுது சிறிய மாற்றம் இருந்தால் அப்பொழுது மருத்துவர் இன்று எனது இரத்த பரிசோதனை சரிபார்க்க வருவார் என்று நினைக்கிறேன்.